அனைவருக்கும் வணக்கம். ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் அப்படின்ற சிட்டியில் வந்துட்டு சந்தோஷ் என்கின்ற சந்தியா அப்படின்ற ஒரு 36 வயசு பெண்மணி வந்து ஃபேமிலியோடு இருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு எல்லோரும் நைட்டு வந்துட்டு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணி இருக்கும். அந்த டயத்தில் வந்துட்டு இந்த சந்தியா வந்துட்டு கத்தி கதறி அழுகுறாங்க. இந்த கதறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒடியாடுறாங்க. ஒடியாந்து பார்த்த மக்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பேரதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 5 பேர் வந்து கொலை பண்ணி கிடக்குறாங்க அந்த இடத்துல. ஸோ யார் வந்து கொலை பண்ணது, எதுக்காக கொலை பண்ணாங்க, என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. ஸோ வந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக வந்துட்டு போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ போலீஸும் வந்துட்டு உடனடியாக ஸ்பாட்டுக்கு வராங்க. இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ராகுல் பிரகாஷ் அப்படின்ற எஸ்பியும் ஆக்சுவலாக ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா ரொம்பவே கொலையாக இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே. ஸோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கவே இல்லை. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு இந்த சந்தியா வந்து அழுதுகிட்டே இருந்தனால கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்கள வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சிட்டாங்க. ஸோ இந்த டெட் பாடிஸ் ஆக்சுவலாக அங்கே மொத்தம் 5 இருக்குது. அந்த 5 டெட் பாடியை வந்துட்டு பிஎம்காக வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது, இந்த இறந்து போன 5 பேர் யார், வந்த கொலைகாரன் யார், என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றின முழு விவரங்களை வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். 1999 இந்த சந்தோஷ் என்கின்ற சந்தியாவுக்கும் பன்வாரிலால் அப்படின்ற ஒரு ராஜஸ்தானை சேர்ந்த நபருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 3 பசங்க வந்து பிறக்கிறாங்க. ஸோ 3 பசங்களும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. இந்த பன்வாரிலால் வந்துட்டு அல்வார் சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் வேலை பார்த்துட்ருக்காரு. சேலரி வந்து சும்மா கம்மியான சம்பளம் தான். இவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த பணம் வந்து பத்த மாட்டேங்குது. இருந்தாலும் ஃபேமிலி வந்து கொஞ்சம் சிக்கனமாகவே வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த சந்தியாவுக்கு வந்துட்டு நமக்கு வர்ற சம்பளம் வந்து பத்தலை ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கார்ட்டே சொல்லிவிட்டு பார்ட் டைமாக ஒரு வேலை பார்க்குறேங்கிறாங்க. என்ன வேலை அப்படின்னாக்கா, இந்த சந்தியாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து டேக் அவுண்டோ தெரியும். நிறையா வந்து காம்படிஷன்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஸோ இந்த மாதிரி டேக் அவுண்டோ கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா நிறையா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே சமயத்தில் நமக்கு வந்து வருமானம் வரும்னு சொல்லி ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க. ஹஸ்பண்டும் பண்ண சொல்கிறாரு. இவங்களும் அதே மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு டேக் அவுண்டோ கிளாஸ் எடுக்கிறாங்க. நிறைய பேர் வர்றாங்க, வருமானமும் நல்லபடியாக வருது. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் இல்லை பக்கத்தூரில் இதெல்லாம் வந்துட்டு இந்த காம்படிஷன் நடக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த சந்தியா வந்து கலந்துக்கிறாங்க. நிறைய ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாகவும் பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. அதாவது இந்த பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபேமிலி வந்து சூப்பராக ரன் ஆகி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் 2017 அக்டோபர் 2ஆம் தேதி நைட்டு எல்லோரும் வந்து ஃபேமிலியில் சாப்பிட்றாங்க. தன்னோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், குழந்தைங்க 3 பேர், இந்த சந்தியா எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும். இந்த டயத்தில் பார்த்தா இந்த சந்தியா வந்து கத்தி கதறி அழுகுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தக்காரங்களும் ஓடியாந்து பார்க்கும்போது தான் தன்னோட ஹஸ்பண்டு, குழந்தைங்க 3 பேருன்னு சொல்லி எல்லாருமே முறையில் வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ அந்த ரூமே பார்த்திங்கன்னா ரொம்ப காடாக கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பேர் இறந்து கிடக்குறாங்க. யார் யார் அப்படின்னாக்கா, ஹஸ்பண்ட் ஒரு ஆள், குழந்தைங்க 3 பேர், இன்னொரு பையன், ஒரு பையன் நிக்கி அப்படின்ற ஒரு 12 வயசு பையன். அந்த பையன் யார் அப்படின்னாக்கா, இவங்க ஹஸ்பண்டோட தம்பி பையன். அதாவது சித்தப்பா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துருந்துருக்கான். ஸோ அந்த பையனும் இறந்து கிடக்குறான். 5 பேர் வந்து முறையில் பார்த்திங்கன்னா தருப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த சந்தியா வந்து கதறி துடிச்சு அழுகுறாங்க. பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லோரும் வந்துட்டு போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் கொலை பண்ணா, என்ன பண்ணாங்க, எதுவுமே தெரியவே இல்லை. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு கூட இருக்கக்கூடிய எல்லாரும் தூரமாக இறந்து கிடக்கும்போது அந்த பொண்ணு எப்படி மனசு தாங்கும்? ஸோ தாங்க முடியாமல் அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட மயக்கமே ஆகிட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துட்டு ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஒரு தடயமே கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்துட்டு ரூம் ஏதாவது உடச்சிட்டு வந்திருக்கணும், ஜன்னலை இல்லை கதவு டோரை உடச்சிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எந்த ஒரு ஜன்னலும் உடையல, டோரும் உடையல, எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. ஸோ போலீஸுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. எந்த ஆங்கிளில் தொலைவுனாலும் யார் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தக்காரங்கள்ட்ட வந்துட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியை பற்றி, உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது எதிரி இருக்காங்களா, இல்லை சமீபமாக ஏதாவது பிரச்சனைலாம் நடந்ததான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. எந்த ஒரு சண்டையும் அந்த மாதிரி நடந்ததாக வந்துட்டு கேள்விப்படவே இல்லை. போலீஸுக்கும் வந்துட்டு எந்த ஒரு தடையும் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அந்த சந்தியா விசாரிச்சா தான் தெரியும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லே போய்ட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு எதிரிகள் இருக்காங்களா, இல்லை யார் மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது அந்த சந்தியா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்னோடய மாமியார் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னாக்க, கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியாருக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிலம் சம்மந்தமான தகராறு போய்கிட்டு இருக்குது. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு நிலமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என் மாமியார் வந்து அடிக்கடி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒருவேளை என் மாமியார் தான் வந்துட்டு இந்த ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபாலோ பண்ணுனா என் ஹஸ்பண்டையும் என் குழந்தைங்களையும் பண்ணிட்டா எங்களுக்கு வந்து நிலமே கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க.
போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய இவங்க மாமியாரை போயிட்டு விசாரிக்கிறாங்க. இவங்க மாமியார் வந்துட்டு விசாரிக்கும்போது எந்த ஒரு குழுவுமே கிடைக்கவே இல்லை. எப்படி விசாரித்தாலும் இவங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி தான் கிளியராக தெரியுது. ஸோ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கனாக்கா மறுபடியும் வேறு ஆங்கிலாம் விசாரிக்கிறாங்க. ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் அவங்களோட சிஸ்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தனியாக இருக்கிறது சேஃப்டி கிடையாது. அதனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு பரத்பூர் அப்படின்ற ஊருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ சிஸ்டரோட வீட்லேயே வந்துட்டு இந்த பொண்ணு அங்கே தங்கியிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா எந்த ஒரு தடயமும் கிடைக்காதனால திரும்பவும் வந்துட்டு இந்த சந்தியா விசாரித்தா தான் ஏதாவது கிடைக்கும், குழு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பரத்பூருக்கே நேரடியாக வந்துட்டு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னாக்க போலீஸ் விசாரிக்க வரும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் நினச்சிக்கிட்டு என்னோடய குழந்தையும் என்னோடய ஹஸ்பண்டை வந்து பார்க்கணும், ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க, என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நம்ம நார்மலாக விசாரிக்க போகிறோம், அவங்க கிட்டத்தட்ட மனநலம் பாதித்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் விசாரிக்காமல் அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வந்துடுறாங்க. இருந்தாலும் இந்த கேஸை எப்படியே விட்டுற முடியாது, யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. அப்படிங்கும்போது இந்த பொண்ணு வாய் திறந்தால் மட்டும்தான் ஏதாவது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக அக்டோபர் 6ஆம் தேதி வந்துட்டு அந்த பொண்ணை பரத்பூர்லேருந்து டேரெக்டாக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸ்டேஷனில் வச்சு இந்த சந்தியா வந்து விசாரிக்கிறாங்க. நிறைய கேள்வி ஆக்சுவலாக கேட்கப்படுது. என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் எதுவுமே உடைய கிடையாது, ஆனால் வந்துட்டு யாரோ வந்து உள்ளே வந்து கொலை பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க, அது எப்படின்னு தெரியல. அதே மாதிரியே கொலை பண்ண நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கன்னு பார்க்காம எல்லாரையுமே பண்ணியிருக்காங்க. 4 சின்ன பசங்க, உங்களோட ஹஸ்பண்ட் எல்லாரையும் பண்ணவங்க உங்களை கொலை பண்ணாமல் போனாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னொன்று, பண்ணும்போது கதறி அழுதுருப்பாங்க. இந்த மாதிரியான கதறல் சத்தம் அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டில் ஒருத்தர் கூட கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அந்த சத்தம் எப்படி வெளியிலே கேட்கல அப்படிங்கிற டவுட் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, இந்த சத்தம் ஆக்சுவலாக வெளியில் கேட்கல, ஓகே, நீங்கள் இங்கே தானே இருந்திருப்பீங்க, உங்களுக்கு கேட்க பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த சந்தியா கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. ஆனால் போலீஸ் கேட்ட எந்த கேள்விக்கும் இந்த பொண்ணு வந்து சரியாக பதிலே சொல்லலை. கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க பேச்சிலே வந்து ஒரு முன்னுக்கு பின் முரண் இருக்கிறது கிளியராக தெரியுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் வந்துட்டு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட மொபைல் வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. மொபைல் வாங்கி செக் பண்ணால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. லாஸ்ட்டு காலில் யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றும் டவுட் ஆகிற மாதிரி எந்த ஒரு காலும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணோட கால் டீட்டெயில்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கால் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் வெளில வருது. என்ன அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணு வந்து அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறது கிளியராக தெரியுது. அந்த நபர் யார் அப்படின்னாக்கா ஹனுமன் சாட் அப்படின்ற ஒரு 25 வயசு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு உதய்பூரை சேர்ந்த ஒரு பையன். ஸோ இந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் இவனும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, கடந்த 2.5 வருஷமாக நாங்கள் வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கோம், இப்படி தான் அடிக்கடி வந்துட்டு பேசிகிட்டு இருப்போம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்களோட பேச்சில் சுத்தமாக போலீஸுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக உதய்பூர் போயிட்டு இந்த ஹனுமன் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹனுமனோட மொபைலை வந்து கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ஒரு விஷயம் புரியுது. இந்த கொலை நடந்த இதே டயத்தில் இந்த ஹனுமனோட மொபைல் வந்து இதே ஸ்பாட்டில் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தியாவோட வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கால், நார்மல் காலாக இருக்கட்டும், வீடியோ கால் எல்லாமே வந்துட்டு சேட்டிங் நிறைய இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்த போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால் வந்து இந்த 2 பேரையும் வந்துட்டு இந்த அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பின இந்த சேட்டாக இருக்கட்டும், இந்த கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வச்சு கேட்கும்போது 2 பேருமே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்டையும் இந்த குழந்தைங்க 4 பேரையும் பண்ணது நாங்கள் தான் சொல்லி அந்த சந்தியாவும் ஒத்துக்கிட்டாங்க, இந்த ஹனுமன் 2 பேருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இவங்க ஃபேமிலியில் வந்துட்டு பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப டவுனில் இருக்கவும், நான் வந்துட்டு டேக்வாண்டோ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி ஹஸ்பண்ட்ட இந்த சந்தியா சொல்லும்போது அவரும் கிளாஸ் எடுக்க சொல்லி ஓகே பண்ணுறாரு. ஸோ இந்த டயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேக்வாண்டோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியூரில் இருக்கக்கூடிய ஊருக்குலாம் வந்துட்டு காம்படிஷனுக்காக போகிறாங்க. அந்த மாதிரி உதய்பூருக்கும் வந்துட்டு ஒரு நாள் காம்படிஷனுக்கு போகிறாங்க. அங்கே உதய்பூரில் வந்துட்டு யதார்த்தமாக வந்துட்டு இந்த ஹனுமனை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ண உடனே 2 பேருக்கும் வந்துட்டு ஒருத்தர் பிடிச்சி போய் 2 பேரும் மொபைல் நம்பர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ மொபைல்லே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கால் பேசுறது, சேட் பண்ணுறதுன்னு சொல்லி இவங்க வந்து கள்ளக்காதலை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, அங்கேயே வந்துட்டு ஹோட்டலில் வந்து ரூம் போட்டு 2 பேர் வந்து உல்லாசமாக இருக்காங்க. இந்த ஹனுமன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த சந்தியாவை மீட் பண்ணுறதுக்காக உதய்பூர்லேருந்து கிளம்பி அல்வார் சிட்டிக்கு வரான். ஸோ இந்த சிட்டிக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் ஒன்று அவங்க வீட்டில் சொல்கிறது. ஸோ இதே சிட்டியில் தான் இவனோட தாய்மாமா வீடு இருக்குது. இங்கே அவங்க தாய்மாமா பையன் வந்து கபில் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையனை நான் பார்க்க வரேன்னு பொய் சொல்லிவிட்டு இவன் அடிக்கடி வந்துட்டு இங்கே வந்து இந்த சந்தியாவோட மீட் பண்ணுறான். ஸோ மீட் பண்ணி 2 பேரும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்லே வந்துட்டு ரூம் போட்டு 2 பேரும் உல்லாசமாக இருக்காங்க.
இதே மாதிரி அடிக்கடி வந்துட்டு கண்டினியூ ஆகுது. அதே மாதிரியே இந்த சந்தியா வந்து இவனை பார்க்குறக்கா வெளியூருக்கு கிளம்பி போகிறது. கேட்டால் ஹஸ்பண்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு காம்படிஷனுக்கு போகிறேன்னு பொய் சொல்லிவிட்டு இதே மாதிரி கிளம்பி அவனை பார்க்க போகிறது. ஸோ இந்த மாதிரியே உங்களோட கள்ளக்காதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக வந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கவும் இந்த டயத்தில் வந்துட்டு இந்த சந்தியாவோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு கிளாஸ் எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்துட்டு பணம் வந்து ஆக்சுவலாக அடிக்கடி வீட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. நல்லாவே வந்துட்டு குடும்பத்துக்கு வந்து செலவுக்கு நல்லா கரெக்டாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு காம்படிஷனுக்கும் போகிறாங்க, கிளாஸும் எடுக்கிறாங்க. ஆனால் செலவுக்கு பணம் சுத்தமாக கொடுக்கறதே இல்லை. அதே சமயத்தில் தன்னோடவும் சரி, தன்னோட பசங்க கூட யார் கூட வந்து இந்த சந்தியா வந்து சரியாக பேசுகிறதில்ல முன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க, ஏதாவது சேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்து ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இது அதிகமானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சந்தியா வந்து வெளியில் கிளம்பும்போது என்ன பண்ணுறாருன்னா, சந்தியாவுக்கு தெரியாமல் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த ஹனுமன் வந்துட்டு மீட் பண்ணுறது கிளியராக தெரியுது. ஸோ இது தெரிஞ்ச இவர் என்ன பண்ணுறாருன்னா, கூப்பிட்டு இந்த பொண்ணை வந்துட்டு கண்டிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறது கேவலமான செயல், நமக்கே ஆல்ரெடி தோளுக்கு மேலே வளர்ந்த பசங்களாக இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, வெளியில் தெரிஞ்ச அவமானம்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு கண்டிஷன் போடுறாரு. என்னென்ன கண்டிஷன் போடுறாருன்னா, நீ இனிமேல் கிளாஸ் எடுக்கக்கூடாது, அதே சமயத்தில் எங்கேயும் வந்து காம்படிஷனு போகக்கூடாது, இனிமேல் டேக்கண்டோ வேணாம், எதுவும் வேணாம், நான் சம்பாதிக்கிற பணமே போதும், நம்ம சிக்கனமாகவே வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இந்த சம்பவம் இவருக்கு மட்டும் தெரிய கிடையாது, இவரோட மூத்த பையனுக்கும் தெரியுது. ஏன்னா அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 17 வயசு ஆகுது. அந்த பையன் பேர் வந்து அமன். அந்த பையனுக்கும் தெரியவும் அவன் என்ன பண்ணுறானாக்க, தன்னோட அம்மாவை வந்து பயங்கரமாக திட்டுறான், கண்டிக்கிறான். அம்மாவை இருக்கிறதுக்கே அசிங்கம்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறான். இதெல்லாம் கேட்டால் இந்த சந்தியாவுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம். ஹஸ்பண்டும் நம்மளை திட்டுறாரு, பையனும் நம்மளை திட்டிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமான இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட கள்ளக்காதலனுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணி நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்கிறாங்க. என்னோட பையனுக்கும் தெரிஞ்சு போச்சு, மூத்த பையனுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் நம்ம வந்து ஒன்றா இருக்க முடியாது, ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி புலம்புறாங்க. ஸோ இதை கேட்ட அந்த ஹனுமன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, உன்னோட ஹஸ்பண்டும் உன்னோட மூத்த பையன் 2 பேரும் உயிரோடு இருந்தால் தானே ஆக்சுவலாக பிரச்சனை, அவங்க 2 பேர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவை சொல்கிறான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சந்தியா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் இந்த பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. சந்தியாவும் வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் இந்த ஹனுமன் என்ன பண்ணுறான்னா, முன்கூட்டியே பிளான் பண்ணி எப்போ பண்ணணும், எப்படி போலீஸில் மாட்டிக்கக்கூடாது, பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸு, நிறைய சினிமா இதெல்லாம் பார்த்து கற்றுக்குறான். ஸோ கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறான்னாக்கா, பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு தேவையான கத்தி வாங்கிடுறான். அண்ட் அதே மாதிரி சிம் கார்டு புதுசாக வந்து 2 சிம் கார்டு புதுசாக வாங்குறான். ஏன்னா தன்னோட பழைய சிம் கார்டில் பேசினா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதனால் வந்துட்டு புது சிம் கார்டு வந்து வாங்கியிருந்திருக்கான். இந்த மாதிரி வாங்கிட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறான்னா, உதய்பூர்லேருந்து கிளம்பி இங்கே ஆழ்வாருக்கு வர்றான், சிட்டிக்கு வந்துட்டான். ஸோ இங்கே வந்து தங்கி இருந்துட்டு தன்னோட மாமா வீடு இருக்குல்ல, அங்கே மாமா பையனோட தங்கியிருக்கான். வந்துட்டு மாமா பையன் கபில் அண்ட் அவனோட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து தீபக். இந்த 2 பேரையும் என்ன பண்ணுறான்னா, கொலை பண்ணுறதுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான். ஸோ இந்த 2 கொலை பண்ணுறாங்களே, இது தவறுன்னு சொல்லி ஒருத்தங்க கூட சொல்ல கிடையாது. கொலை பண்ணுறதுக்கு நாங்களும் வரோன்னு சொல்லி 2 பேர் வரானுங்க. ஸோ மொத்தம் 3 பேரும் கிளம்பி இங்கே இந்த சந்தியா வீட்டுக்கு டைரெக்டாக வரானுங்க. 2017 அக்டோபர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிடும்போது இவங்க குழந்தைங்க, அந்த 4 பசங்க, அதாவது 3 பசங்க அண்ட் அது இல்லாமல் ஹஸ்பண்டோட தம்பி பையன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அந்த பையன், மொத்தம் 4 பசங்க, ஹஸ்பண்டு, மொத்தம் 5 பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாட்டில் வந்துட்டு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்றாங்க. ஏன் அப்படின்னா, தன்னோட ஹஸ்பண்டையும் மூத்த பையன் பண்ணும்போது சப்போஸ் இந்த பசங்க முழிச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்றாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. இந்த டயத்தில் அடுத்த நாள் ஆகிடுது, அதாவது 1 மணி ஆகிடுது, அக்டோபர் 3ஆம் தேதி ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கள்ளக்காதலன் கூட இருக்கக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 3 பேர் வந்துட்டு கதவை தட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கதவை யாருக்கும் தெரியாமல் திறந்து உள்ளே போனால் ஒரே ரூமில் ஆக்சுவலாக அந்த 5 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்டை வந்துட்டு இந்த ஹனுமான் என்ன பண்ணுறான்னா கொலை பண்ணுறான். கண்ட இடங்களில் வந்து குத்தி எடுக்கிறான். ஸோ இந்த மாதிரி பண்ணோடனே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க மூத்த பையன் இருக்கான். மூத்த பையனையும் சேம் பேட்டர்னில் அதே மாதிரி வந்துட்டு பண்ணுறானுங்க. ஸோ கொலை பண்ணிவிட்டு அதான் 2 கொலை பண்ணியாச்சு, போகலாம்ல, போகலை. என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, பேலன்ஸ் இருக்க இந்த 3 பேரும் என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து, ரொம்ப வருஷமானாலும் நம்மளை பழி வாங்கலாம், இல்லை போலீஸுக்கிட்டே ஏதாவது துப்பு கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறக்காக இந்த 3 பேரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்க 3 பேரையும் வந்து பண்ணுறானுங்க சேம் பேட்டர்னில். கொலை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சந்தியா வந்துட்டு தன்னோட சாவி, பைக் சாவி, அதாவது ஸ்கூட்டி சாவி என்ன பண்ணுறாங்கன்னு கொடுத்து 3 பேர் எஸ்கேப் ஆகி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கொலை பண்ணும்போது சந்தியா எங்கே இருந்தாங்க அப்படின்னாக்க, பக்கத்துலேயே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. பெத்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறானுங்க. அதை துடிக்க துடிக்க
அதை வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ஹஸ்பண்டே பண்ணுறாங்க, அதையும் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா எந்த அளவுக்கு கள்ளக்காதல் வெறி இருந்திருக்கணும்னு தெரியல. இப்போ இந்த 3 பேர் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டானுங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த கள்ளக்காதலன் ஹனுமன் வந்து அங்கேருந்து உடனே வந்து ட்ரெயினை பிடிச்சி உதய்பூருக்கே கிளம்பி போயிட்டான். ஸோ பக்காவாக வந்து பிளான் பண்ணியாச்சு, ஃபாலோ பண்ணியாச்சு. முட்டாள் போலீஸ்ன்னு நினச்சிட்ருக்காங்க போலீஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ போலீஸெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இருந்துகிட்ருக்காங்க. 1 மணி ஃபாலோ பண்ண இவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வந்து பக்கத்துலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பெத்த பிள்ளைங்க இறந்து கிடக்குது, ஹஸ்பண்ட் இறந்து கிடக்குறாங்க. அங்கேயே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு காலையில் 6 மணி ஆனதும் அவங்களோட நாடகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது கத்தி கதறி அழுகிறாங்க, துடிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குழந்தைங்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்டில் யார் பண்ணிட்டாங்கன்னு பயங்கரமாக கத்தி அழுகிறாங்க. இப்போ தான் வந்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லோரும் ஓடியாந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு இந்த பொண்ணு கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு போகிறாங்க. காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி போலீஸும் வந்துட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயங்கர பிளான் பண்ணி நிறையா சினிமா பார்த்து 2-3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் வாங்குறது எல்லாம் பண்ணணும். நீங்கள் போலீஸை வந்துட்டு சாதாரண மேடை போட்டு தான் மிகப்பெரிய தவறு. நீங்கள் எப்படி சிம்மை மாற்றினாலும் சரி, எப்படி ஃபோனை மாற்றினாலும் சரி, எந்த ஒரு தடையுமே இல்லைனாலும் பண்ணதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு புத்திசாலித்தனமாக பண்ணுறதா நினச்சி முட்டாள்தனமாக பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் இந்த 2 பேரையும், அதாவது சந்தோஷ் என்கின்ற சந்தியா அப்படின்ற இந்த 36 வயசு பொண்ணையும் சரி, ஹனுமன் ஜெட்ன்ற 25 வயசு பையன், இவங்க 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க 2 பேருக்குமே. அது மட்டும் இல்லாமல் அபராதமும் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் இருக்க அந்த 2 பேர், அந்த கபில் அண்டு தீபக், இந்த 2 பேர் மீது 18 வயசு கம்மி அப்படிங்கிறதுனால சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வந்துட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. உலகத்திலே மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னாக்கா கள்ளக்காதல் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கள்ளக்காதலோட வெறி பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அளவுக்கு தைரியம் வரும் போல இருக்குது. எந்த அளவுக்குன்னா பெத்த பிள்ளைங்க வந்துட்டு சாகிறத வந்து வேடிக்கை பார்க்குறாங்கன்னா அந்த அளவுக்கு மனசு வருதுன்னா அதை விட பெரிய விஷயம் தானே. அதாவது குழந்தைங்களோட, தான் பெத்த குழந்தைங்களோட கள்ளக்காதல் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்கன்னா கள்ளக்காதல் ரொம்ப ரொம்ப புனிதமானதுன்னு நினைக்கிறேன். இந்த சந்தியா பார்த்தீங்கன்னா தாயாக இருக்கிறதுக்கும் 1% கூட தகுதி இல்லை, மனைவியாக இருக்கிறதுக்கும் 1% கூட தகுதி இல்லாத ஒரு பெண்மணி. சுருக்கமாக சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு ஆள்னா அந்த சந்தியாவை சொல்லலாம். இந்த கொடூர மனம் படைத்த இந்த சந்தியாவை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.